ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ வரப்போகிற சனிப்பெயர்ச்சி, இந்த ஒரு சனிப்பெயர்ச்சிக்காக எத்தனையோ பேர் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சியில் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் பேக்லாகில் அப்படியே ஒரு மாதிரி பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான சனிப்பெயர்ச்சிகள் ஏதாவது ஒரு கிரக மாற்றங்கள் வரும்போது அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நிகழுமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. அப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் அவர்களோட நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். அன்பு நேயர்களே, இப்பொழுது வர இருக்கிற பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள், மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது. நான் சனி பயிற்சி பற்றி தான் சொல்ல இருக்கிறேன். சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது. அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது. அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் 20/12/2023 அன்று திருநள்ளாற்றிலே சனி பயிற்சி நடக்கிறது. அதுதான் கும்ப சனி பயிற்சி. நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் எங்கே செல்கிறார்கள்? ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள். ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே, இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. அது 23/10/2023 சனி வக்ர நிவர்த்தி ஆகி 2 மாத காலம் சற்று ஓய்வெடுப்பார்கள். அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள். அது திருக்கணிதப்படி வருகிற 27/12/2023 நடக்க இருக்கிறது. அதற்கும் வித்தியாசம் ஒரு வார காலம்தான் வித்தியாசம். அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி, இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லப் போகிறேன். அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும். இப்பொழுது இந்த சனி பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன். சனி பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது. கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது. தன் வீட்டில் இருக்கும்போது தானே முன் வந்து உதவி செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே ஜம்மென்று போய் உட்கார்ந்து வீட்டிற்கு போகிறார். அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது. சனி மூலத்திரிகோண வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்று அமரப் போகிறார். நன்றாக கேட்டுங்க. சனி மந்தகாரகன். அதனால் அவர் பயிற்சி ஆன உடனே பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க. அப்படி அல்ல. குரு பயிற்சி போது குரு 3 மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார். ஆனால் சனி பகவான் 6 மாதம் காலத்திற்கு பிறகுதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார். இதுதான் சாஸ்திர உண்மை. அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். அதனால் இப்போ சொல்லப் போகிறது என்னவென்றால், இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள். மத நல்லிணக்கம் ஏற்படும். ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும். மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள். ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள். இருந்தாலும் சில இடங்களிலே, சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். இதற்கு ஆன்மீக ஈடுபாடு தான் சால சிறந்தது. எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும். சமூக சேவர்கள், ஆன்மீகத்தில் பெரியோர்கள்,
ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராட வேண்டும் என்று அடியேன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும். எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மை தான் செய்ய போகிறது. இதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது. கிருமிகள் முன்னமே சொல்லியிருந்தேன், ராகுகேது பயிற்சியில் கிருமிகள் விஷக்கிருமிகள் நீரால் பரவும் என்று சொல்லுகிறேன். இது நீரால் பெருகி எல்லோருக்கும் ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்யக்கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும், வெளியில் தெரிவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும், நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளமும் இருக்கிறது, பெரிய மழை இருக்கிறது, புயல் இருக்கிறது, சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்பட போகிறது என்பதை கூறிக்கொண்டு இதற்கு ஒரே பரிகாரம் தெய்வ வழிபாடு. எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசி பலனை பார்க்க இருக்கலாம். அந்த வகையில் இப்போ ரிஷபராசி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மான மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ய தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசின்னு எடுத்துக்கும் போது அதில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரங்கள் அந்த ரிஷபராசியில் இருக்குது. அப்போது ரிஷபராசிக்கு இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பதவி பாழ் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பதவி பாழ்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை வருன்றது தான். பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கிறது தான் மனுஷன். அதுக்காக தான் மனித பிரிவு எடுத்திருக்கோம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம். அது பரிகாரத்து மூலமாக சமாளிச்சிடலாம். அதுக்கு நம்ம முன்னோர்கள் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அதனால் பயப்பட வேண்டாம். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால பதவி பாடுன்றத பயம் வேண்டாம். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார். அது சொந்த வீடு. அதனால் நல்லது மட்டும்தான் செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். நல்லவர்களுக்கு நல்லது செய்வார். அதனால் 10ஆம் இடம்ன்றது தொழில், உத்தியோகம், வியாபாரம், ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது. அதனால் இந்த 3 வகையான முறையில் தான் நம்ம வருமானத்தை ஈட்டின்னு வந்தோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது தொழிலில் நல்லா கேட்டுங்க, முன்னேற்றங்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா இதனால் கஷ்டங்களை, அவர் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் தான் அவர். அதனால் நல்லது தான் செய்வார். நீங்கள் முறையான அந்த பரிகாரம், அந்த ஆன்மீக ஈடுபாடு, உங்களுடைய குலதெய்வம், இஷ்டதெய்வம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக கெடுபலன் குறைஞ்சிரும். அப்போ தொழில் மாற்றங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். அது இல்லாமல் உத்தியோகத்தில் நல்லா கேட்டுங்க, எல்லாருமே முன்னாடியும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நல்லா அது உங்களை எல்லாமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அவருக்கு உதவி கொடுக்கலாம், ஊதிய உயர்வு கொடுக்கலாம், உத்தியோக உயர்வு கொடுக்கலாம், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. மற்றவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவோம், கூட பணிபுரியவங்களே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். ஆனால் அதான் உண்மை. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் வியாபாரத்துலேயே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க, வருமானமே இல்லாமல் வந்திருப்பீங்க. அதனால் ஒருத்தர் கூட நான் கூட பண்ணுறேன், உனக்கு ஒரு கொஞ்சம் பணமும் போட்டு பண்ணுறேன், இல்லைனா நான் கூட பார்த்துக்கிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும். அப்போ எல்லா வகையிலுமே உதவிகள் கிடைக்கும்போது நல்லா கேட்டுங்க, நம்ம தனியாக ஒருத்தர் இருக்கிறத விட நம்ம கூட ஒருத்தங்க இருந்தால் ரொம்ப விசேஷமாக அது நல்ல பலன் தான். அது நம்மளுக்கு உதவி செய்யும் போது நல்ல பலன் தான் கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போ அந்த 10ஆம் இட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இந்த சனி பகவான் பார்த்திங்கனாக்கா 4ஆம் இடத்தை பார்க்குறார். சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இட வீட்டில். அப்போ 4ன்றது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, இதெல்லாம் சொல்லப்படுது. அப்போது அந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது கட்டி முடித்து கிரகபிரவேசம் பண்ண மாதிரி இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு தடைங்களில். அப்போ கண்டிப்பாக வீடு கிரகபிரவேசம் பண்ணுவீங்க. அது இல்லாமல் பாதியிலே கட்டி நின்று இருக்கும், அந்த வீட்லேயும் கட்டி முடிச்சிடுவீங்க. சில பேர் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம இடம் வாங்கி போட்டுட்டோம், இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கும், எப்போ தான் நம்ம கடவுள் கண் தர போகிற தெரியலையே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான கடன் வசதிகள் கிடைக்கும். இல்லைனாக்கா உற்றார் மூலமாக உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா கூட பூர்வீக சொத்தில் இருந்த தடையெல்லாம் விளங்கி உங்களுக்குன்னு ஒரு பங்கு சேரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக கட்டுவீங்க. இது மாதிரி நடக்கும். இது இல்லாமல் முன்னமே சொன்ன மாதிரி தாயார் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். ஏன்னா தாயார் வழியில் இருக்கும்போது சனி பகவான் சீக்கு, அதாவது உடல் நலிவுகளை கொடுப்பார். அப்போது தாயார் வழி உறவுகள், தாயார் அது மாதிரிலாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இருந்தாங்கன்னா அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு உண்டான மருத்துவ பரிசோதனை செஞ்சு கொடுக்கணும்.
அவங்களுக்கு ஒரு உதவிகள் செஞ்சுட்டு வரணும், இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். கல்விகள் வந்து நிறைய பேர் பாதியிலே படிப்பு விட்டுருப்பாங்க. அது இல்லாமல் சில பேருக்கு இந்த சப்ஜெக்ட் போயிருக்கும், அரியர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நடக்கும். பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி. அதை வந்து எழுதி அப்போலாம் வந்து மொத்தமாக எழுதணும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து இந்த காலத்தில் அந்த அந்த பாடம் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தில். அப்போ அந்த பாடத்தை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, தேர்ச்சி பெற்றுவீங்க. அப்போ அதனால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இது இல்லாமல் வாகனங்கள், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, எப்படா இந்த வாகனத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போது அந்த வாகனம் மாற்றப்படும். அந்த பரிசை கொடுத்துருவீங்க, புதுசு வந்துடும். அதில் வந்து நல்லபடியாக பயணம் புரிவீங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வீடு சொல்லிட்டேன், வீடு நல்லபடியாக அமையும்னு சொல்லியிருக்கேன். சில பேர் வீடை அந்த விற்றா தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் மாறும். அப்போது அதை விற்றுட்டு இன்னொரு வீடோ இடமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு. இது இல்லாமல் இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறனால உடல் சுகம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். அதனால் கொஞ்சம் சில விஷயங்கள் முடிக்க முடியாமல் இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சனி வழிபாடு, சனி பிரீத்தி, முன்னமே சொன்ன மாதிரி அந்த நவக்கிரகம் நல்லா கேட்டுங்க. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகலனா கூட நம்ம வீட்டுக்கு அருமையாக இருக்கிற கோயில் இருக்கும், அதில் வந்து நவகிரகத்தில் சனி பகவான் இருப்பார். அப்போ அந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணி, அது இல்லாமல் வந்து அவருக்கு 11 எல் தீபம் போடணும்னு சொல்லணும். 11 எல் தீபம் போட்டு அதை அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அந்த அர்ச்சனை பண்ணி அங்கேயே விட்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்களே என்ன, அங்கே விட்டுட்டு வர வேணாம், அதை வாங்கிட்டு வந்து வெளியே யாருக்காக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த பூக்கள், விபூதி, குங்குமம் இது மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அந்த தேங்காய் பழம்லாம் யாருக்காக கொடுத்துலாம், வாங்கிப்பாங்க கண்டிப்பாக. அது மாதிரி கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா அது நம்மளை தொடருன்றதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டது. அதனால் அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. நீங்கள் அங்கேயே கோயிலில் விட்டுட்டு வரணுன்றதுலாம் ஒன்றும் இல்லை. சில பேர் நிறைய பேர் விட்டுட்டுனால என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலில் இருக்கிற பணிபுரியுங்க குருக்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் எனக்கு ஏங்க நிறைய இருக்குங்க வேண்டான்னு அப்படி சொல்லும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து வெளியே யாருக்காக கொடுத்துட்டு வாங்க, தான தர்மம் பண்ணிட்டு வந்துடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அந்த பழத்தை கூட மாட்டுக்கு கொடுக்கலாம், அது உடச்சி அந்த தேங்காய் கூட கொடுக்கலாம், சாப்பிடுங்க. விலங்குகள் கூட சாப்பிடும், அந்த ஆடு மாடு இது மாதிரிலாம் சாப்பிடும். அது மாதிரி பண்ணலாம். இது இல்லாமல் ஏழை ஏற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க வாங்கிப்பாங்க. அதெல்லாம் நல்லது சொல்லப்படுது. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அந்த சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்குலாம் கண்டிப்பாக போயிட்டு வரது நல்லது தான். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அதோட சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையும். இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அமையும். அது மூலயமா ஒரு ஒர்க் படிப்புற இடத்துல இருப்பீங்க, திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க வந்து வெளியூர் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு மாற்றங்கள் தானே ஏற்படும். அப்போ வெளிநாடு போகிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த போயிட்டு வரலாம். அந்த வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக நடக்கும். நஷ்டங்கள் குறையும், தாம்பத்திய அந்யோன்யம் சிறக்கும். அப்போ கணவன் மணிக்குள்ளே இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் சண்டைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் இதுவாகி சரியாகி ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, உங்களுக்கு அவங்க உதவிகரமாக இருப்பாங்க. சில பெண்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்க கணவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, மறைமுகமாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் சர்ப்ரைஸ் பண்ணும்போது தான் அந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்திய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய விஷயமே அதுதான். ஒரு எதிர்பாராமல் எந்த ஒரு உதவியோ கணவன் மனைவிக்கிட்ட வரும்போது அது ரொம்ப அன்பை வந்து வெளிப்படுத்தும். அதனால் அந்த தாம்பத்திய அந்யோன்யம் சிறக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் ரிஷப ராசி கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே இந்த பரிகாரம் நான் சொன்ன பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க. உங்களுக்கு வந்து சனியோடைய கெடுபலங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனி ரிஷபராசிக்கு அதி தேவதை பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் உங்கள் ரிஷபராசிக்குரியவர். அவருக்கு அதி தேவதை பார்த்திங்கன்னா அம்மன், மகாலட்சுமி தாயார் சொல்லப்படுது. அப்போது தாயார்ன்றது அம்மன் தான். அது எந்த வகையான அம்மனாக இருக்கலாம், உங்கள் குலதெய்வம் இஷ்டதெய்வம் அம்மனாக இருந்தால் அது வழிபட்டுவாங்க. இதெல்லாமல் இந்த ரிஷபராசிக்குரிய அம்மனாக சொல்லப்படக்கூடியது. நல்லா கேட்டுங்க, நாகவல்லி அம்மன் அப்படின்னு பிரசித்தி. அது நாகாத்தமாக சொல்லுவாங்க, நாகதேவதை இது மாதிரிலாம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் ரிஷபராசிக்காரங்க அங்கே போயிட்டு புற்று இருக்குவாங்க. அந்த புற்று இருக்கும்போது அங்கே போயிட்டு மஞ்சள் குங்குமம் அது மேலே தூவிட்டு ஒரு எலுமிச்சை மேலே கற்பூரம் வச்சு அது சுற்றி காமிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாகாத்தம்மனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பேச ஏற்படைய கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தான் இருக்க போகுது. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். என்னுடைய உபாசனை தேவனாக மகா வாராகியை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத்வஜாய வித்மகி சண்டகஸ்தாய் திமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி ஒரு பரிமாணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.